வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜர்னி. இன்றைக்கி வந்து நாம் வயிற்றில் இருக்க புண்ணு, அப்புறம் குடல் புண்ணு இதெல்லாம் ஆற்றக்கூடிய குயிக்கான ஒரு ட்ரிங்க்ஸ் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? இதுக்கு வந்துட்டு கடல் பாசின்னு இந்த மாதிரி கடைகள்லாம் விற்கும். இதை வந்து இந்த அளவுக்கு எடுத்துட்டு தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஊறுறதுக்கு இது வந்து 1/2 ஹவரில் வந்து சூப்பராக ஊறி நல்லா உப்பி வருங்க. போட்ட உடனே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இது வந்து ஊறி வந்ததுன்னா வந்துட்டு நல்லா வந்து 2லேருந்து 3 மடங்கு நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து இப்போது ஊறட்டும். அப்புறமா தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து அரை மூடியில் பாதி தேங்காய் எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி தண்ணி ஊற்றி மையாக அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இதிலேருந்து தேங்காய் பால் எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு தேங்காய் பாலை ஃபுல்லாக வடிகட்டிடலாம். நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் டம்ளரில். இப்போ இதுக்கு வந்துட்டு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம், நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அதை அப்படியே வச்சிடலாம். இப்போ இது வந்து கடல் பாசி வந்துட்டு நான் ஊற போட்டு 1/2 மணி நேரம் தாங்க ஆச்சு. தண்ணிலாம் நல்லா அப்சர்வ் பண்ணி சூப்பராக ஊறி வந்திருக்கு. இது ஊறினதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். நல்லா தண்ணிலாம் உறிஞ்சி இப்படி நல்லா அப்படியே பொலன்னு சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம பார்க்கும்போது அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் போல் இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா வந்து ஊறி சூப்பராக இருக்கும். இப்போது வந்து தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன். இந்த 3/4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் வெல்லம் போட்டு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாலை வந்து இந்த கடல் பாசியில் வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது இதை வந்து பாதாம் பிசின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்துட்டோன்னா அவ்வளோதாங்க. அப்படியே வந்து நம்ம இதை வந்து குடிச்சிடலாம். டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது வாயில் வந்து கடிப்படும், சூப்பராக இருக்கும். இது வந்து வயிற்று புண்ணெல்லாம் நல்லா சூப்பராக சரி பண்ணிவிடும். வாரத்தில் 2 நாள் குடிச்சிங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.